அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நல்ல வார்த்தையின் மூலமா, நல்ல சிந்தனையின் மூலமா, நம்மை சார்ந்த மனிதர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூறுவதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. சார், மெய்யழகன் ஒரு படம் வந்துச்சுல்ல, இந்த மெய்யழகன் படத்துல அவருடைய அரவிந்த் சாமி சாரோட அப்பாவா ஒருத்தர் வருவார். அவரு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப மாட்டார், அந்த கல்யாணத்துக்கு கூட வரமாட்டார். ஏன்பா அப்படின்னா, அந்த சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதோ ஒரு வார்த்தையை நம்மளை பற்றி பேசிடுவாங்களோ, நம்மை பற்றி புறம் பேசிடுவாங்களோன்ற பயத்தினாலேயே அவர் வரவே மாட்டார். அப்படி ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க. அந்த காட்சி பல பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில அது உள்ளர போய் தேய்க்கும். நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு போறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு திருமணத்துக்கு போறதா இருக்கட்டும், சொந்தங்களை சந்திக்கிறத ஏன்பா தவிர்க்கிறாங்கன்னா, இவங்களாம் நம்மளை பத்தி புறம் பேசுறவங்களாக இருந்தாங்களே, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலன்னு சொல்றவங்க, நமக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்றவங்க, இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேட்கறவங்க, ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய குறைகளை சொல்லி கொண்டே இருப்பவங்க, அல்லது நமக்கு வாழ்க்கையை ஆசீர்வதிக்காத ஒரு விஷயத்த மறுபடியும் கிளறி அதை பற்றி பேசி சந்தோஷப்படக்கூடியவங்களாக இருக்காங்களே, இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை நாம ஏன் இவர்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளணும், இந்த சந்திப்பை ஏன் நம்ம பண்ணணும், அதுக்கு நம்ம தவிர்த்துட்டு போலாமேன்னு பாதி பேர் சொந்தங்களை பார்க்கறத தவிர்த்துடுறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள் வருன்ற காரணத்திற்காகவே சொந்தங்களை பார்க்கறத தவிர்த்துடுறாங்க. சார், ஜென்ல ஒரு அருமையான ஒரு கதை வரும் சார், ரொம்ப பிடித்த கதை. ஒரு சிஷ்யன் என்ன பண்றாரு, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுடைய குறைகளை சொல்லிட்டே இருப்பார், அடுத்தவங்களை பத்தி புறம் பேசிக்கிட்டே இருப்பார், புரணி பேசிக்கிட்டே இருப்பார், வம்பு பேசிக்கிட்டே இருப்பார். அவங்க தெரியுமா, அவங்க தெரியுமா. ஒரு நாள் அந்த குரு இதை பார்த்துட்டே இருந்தவர் என்ன பண்றாரு, அந்த சீடனுடைய கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் பன்றிகளை காட்டுறாரு, பன்றியை காட்டுறாரு. இந்த பன்றி என்ன பண்ணுது, மனிதர்களினுடைய அசுத்தங்களை சாப்பிட்டுட்டு இருக்கு பன்றி. இவன் அதை பார்த்துட்டு மூக்கை பொத்திக்கிறான், கண்ணை பொத்திக்கிறான். கருமம், இதை ஏன் என்கிட்ட காமிச்சிங்கன்றான், இதை போய் ஏன் என்கிட்ட காமிச்சிங்க. குரு சொன்னாரு, அந்த பன்றிக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தெரியுமா. அந்த பன்றிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம், அந்த பன்றி மனிதர்களினுடைய அசுத்தங்களை தன் நாவால் சுத்தப்படுத்துகிறது. அதே மாதிரிதான் நீயும் பண்ற. மற்றவங்களுடைய குறைகளை, மற்றவங்களுடைய அசுத்தங்களை உன்னுடைய நாவால், இந்த பேசக்கூடிய அந்த நாவால மற்றவர்களை பற்றிய புறம் பேசுவது அவருடைய அசுத்தங்களை சுத்தப்படுத்துவதற்கு சமம்ட்டார், மனங்களை சுற்றப்படுத்துவதற்கு சமம்ட்டார். எப்படி இந்த பன்றி அப்படி இருக்கோ அதே மாதிரிதான்ப்பா நீ இருக்க, உன்னுடைய நாக்கால நீ அதை பண்ற, ஒரு பன்றியினுடைய வேலையை நீ பண்றன்ட்டு போயிட்டார். அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறுச்சு. சார், சில பேரு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வார்த்தையினால புறம் பேசுகிற மூலமா ஒரு பன்றி மாதிரி இருக்காங்க. இன்னும் சில பேர் எப்படி பண்ணா நரி மாதிரி இருப்பான். இந்த இருப்பான் நரி மாதிரி இருக்கிறதுனா இந்த வார்த்தைகளை வச்சு எப்படியாவது விளையாடி பக்கத்துல இருக்கவங்களை ஏமாத்தி அதன் மூலமா வாழ்ந்து விட மாட்டோமான்னு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு காட்டுல ஒரு தண்ணியில மான் குளிச்சுட்டு இருந்துச்சு. இப்ப இந்த நரி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, இந்த மானை எப்படிடா சாப்பிடலான்னு, கரெக்டா வேலை வரும் நேரத்துல பாஞ்சிடலான்னு. அந்நேரம் பார்த்து ஒரு சிங்கம் பாஞ்சிருச்சு. இப்ப மான் ஓடிடுச்சு. சிங்கம் வந்தோடனே நரிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப இதுவும் சாப்பிட முடியாம சிங்கமும் சாப்பிட முடியாம மான் ஓடிடுச்சு. இப்ப நரிக்கு பயங்கர கோபம், என்னடா பண்றதுன்னு பார்த்துச்சு. இந்த சிங்கம் வேற பசியில இருந்துச்சா, கிட்டக்க போய் சிங்கத்துக்கிட்ட போய் ஒரு சொல்லிச்சு, குளிக்கிற மானை போய் யாராவது வேட்டையாடுவாங்களா, குளிக்கிற மானை வேட்டையாடுனா பெரிய பாவம் தெரியுமா, சாஸ்திரமே இதை சொல்லுது. அடிச்சு விட்டுச்சு, சாஸ்திரமே சொல்லுது, கடவுள்கிட்ட நீ பெரிய பாவத்தை சம்பாதிச்சிட்ட, நீ என்ன பண்ணணும்னா 5 மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடாம விட்டுட்டு போயிடணும், அதுதான் இதுக்கு பரிகாரம்னு. சிங்கம் பயந்துருச்சு, சாஸ்திரம் பாவம் புண்ணியம் அதெல்லாம் சொன்னோடனே சிங்கத்துக்கு பயம் வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு 5 மிருகங்களை வேட்டையாடி அதை சாப்பிடாம விட்டுட்டு போகணும். ஏன், அப்பதான் நரி சாப்பிட முடியும். எப்படி ஏமாத்துது பாருங்க, அப்பதான் நரி சாப்பிட முடியும். இந்த சிங்கம் பார்த்துச்சு, சரி 5 மிருகத்தை வேட்டையாடுறேன். இதுங்க பேசுறத முயல் ஒட்டுக்கிட்டுருச்சு. முயல், அங்க புதர்ல இருந்த முயல் கேட்டுட்டு காட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களுக்கும் இது போய் தகவல் சொல்லிடுச்சு. அத்தனை மிருகங்களுக்கு தகவல் சொல்லிடுச்சு. எல்லா மிருகங்களும் அலர்ட் ஆகி இந்த சிங்கத்து கண்ணிலையும் நரி கண்ணிலையும் படாம போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க. எல்லா மிருகம் போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க. இப்போ இந்த சிங்கம் வருது, ஒரு மிருகம் கண்ணில் படலை சார், ஒரு மிருகம், ஒரு கோழி கூட கண்ணில் படலை. இப்போ என்னடா பண்றதுன்னு எல்லா மிருகங்களும் ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருக்க முடியாதுல்ல, யானைகிட்ட சொல்லி எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிங்கன்னு அனுப்பிவிடுது. இப்போ யானை எதிராப்புல வருது. சிங்கத்தால யானையை உடனே வேட்டையாடிட முடியாது. இப்போ யானையை பார்த்த உடனே சிங்கம் அப்படி மிரண்டு போய் யானை கேட்குது, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை. இல்லை, இந்த மாதிரி குளிக்கிற மானை நான் வேட்டையாட பார்த்தேன், அப்புறம் நரி தான் சொல்லிச்சு 5 மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடாம விட்டுட்டு போயிட்டா அந்த பாவம் என்னை விட்டு போயிடுமா, அதனால நான் 5 மிருகங்களை வேட்டையாட பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கிறேன். இப்போ யானை இப்படியே நிறைய பார்த்துட்டு சொல்லிச்சு, எனக்கும் சாஸ்திரம் தெரியும், எனக்கும் சம்பிரதாயம் எல்லாமே தெரியும், நான் ஒன்று சொல்லட்டா, 5 மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு பதிலா
ஒரு நரிய வேட்டையாடிட்டேன்னா 5 மிருகத்தை வேட்டையாடினதுக்கு சமம்னு சாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யானை போயிடுச்சு, சிங்கம் திரும்பிச்சு, நரி அங்க இருந்துச்சு, நிறைய வேட்டையாடுச்சுன்னு அந்த கதை வரும். ஈசாப் நீதி கதைகள்ல என்ன தெரியுமா அர்த்தம்? நாம நல்ல வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது இந்த உலகம் நமக்கான நல்ல விஷயங்களை மறுபடியும் கொடுக்கும். கரெக்டா? நல்ல விஷயங்களை திரும்பவும் கொடுக்கும். நம்ம தீய விஷயங்களை பயன்படுத்தும் போது அந்த உலகம் நமக்கும் அதே தீய விஷயங்களை கொடுக்கும்ன்றாங்க. கடைக்கால் இரும்புரைன்னு ஒரு பெரிய வீரன் இருந்தார். அவரை சிறைப்படுத்துறாங்க. சிறைப்படுத்தும் போது அவர் ஒரு குவளை தண்ணீர் தான் கேட்டார். அந்த குவளை தண்ணீரை கொடுக்காம அவரை அவமானப்படுத்துறாங்க. அவமானப்படுத்தி அந்த தண்ணீரை கொடுக்க மாட்டோன்றாங்க. அவர் கடைசி வரை அந்த தண்ணீரே வேண்டாம் என்று சொல்லி இறந்து போனார். கணைக்கால் இரும்புரை. இவரை பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த சிப்பாய், வரலாறு சார், அந்த சிப்பாய் பாலைவனத்தை கடக்கும் போது தண்ணீர் இல்லாமல் இறந்து போனான்றது வரலாறு. இவனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் அவமானப்படுத்தினான்ல, எந்த சிப்பாய் அவமானப்படுத்தினானோ அவனும் தண்ணீர் இல்லாமல் இறந்து போனான்றது வரலாறு. இன்மையில் இன்னா விழுச்சொல் பன்மையில் பாங்கறிந்து கூறல் அரிதுன்னு. பாங்கு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சு சொல்லுப்பா. யாரையும் ரொம்ப ஏளனமாவோ அவமானமாகவோ தந்திரமாகவோ புறமாகவோ பேசிடவே கூடாது. வளையபட்டி அவர்கள் இந்த தமிழ்ல பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவர் வளையபட்டி. அவரு ஒரு மேடையில தமிழ் வாசிக்கும் போது முன்னாடி ஒரு 8 வயது சிறுமி அவங்க இருந்து இப்படி தாளம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. 8 வயது குழந்தை தாளம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இவர் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த குழந்தைய கூப்பிட்டு, பெரிய உனக்கு தாள ஞானம் இருக்கு, அப்படியே நீ தாளம் போட்டு இது பண்ணிருக்க, பெரிய தாள ஞானம் இருக்கான்னு. அந்த குழந்தை சொல்லுச்சு, இருக்கு இருக்கு, எனக்கு தாள ஞானம் இருக்கு. என்ன தாள ஞானம் இருக்கு, எங்க சொல்லு பாப்போம். அந்த குழந்தை சொல்லிருக்கு, சார் இவர் எங்கெங்க மிஸ்டேக் விட்டாரு, எந்த ராகத்துல எந்த தாளத்துல எந்த இடத்துல பிருகால மிஸ்டேக் விட்டாருன்னு அந்த குழந்தை அக்குவேர் ஆணுவேரா 3 இடத்துல நீங்க தவறு பண்ணீங்கன்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. இவர் சொல்றாரு, என் கையில இருந்த 3 பவுன் மோதிரத்தை அந்த குழந்தைகிட்ட கொடுத்து சரஸ்வதி தாயை மன்னிச்சுக்கொண்டு நான் மன்னிப்பு கேட்டு வந்தேன். அப்ப எந்த இடத்தில் நாம் யார் முன்னால் இருக்கிறார்கள்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது சார். எல்லா இடங்களிலும் பணிவான கனிவான அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதே பணிவான கனிவான அன்பான வாழ்க்கை நமக்கும் கிடைக்கிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நன்றி.